நாள் இது, இனிய நாள் இது. இப்படி ஆரம்பிக்க மாட்டேன், ஏன்னா அவ்வளோ உண்மை இருக்குது இந்த மேடையில். செயற்கையாக வார்த்தைகள் தேவைப்படாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கனியண்ணன் லைஃப்பில் அது திரைத்துறை சேர்ந்தவங்கன்ட்டு இல்லை, ஒருத்தனுக்கு கஷ்டம் வரும், வெற்றி வரும், திரும்பவும் கஷ்டம் வரும், வெற்றி வருங்கிறது நான் முதல்ல திரைத்துறையில் சந்தித்தது. எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் கண்கூட பர்சனலாக பார்த்தது கனியண்ணன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. கஞ்சா கருப்பண்ணன் கூட ஒரு காமெடி சீனில் வருவார் பருத்தி வீரனில், சமுத்திரக்கனி அண்ணன். சோன் பப்படி கடை வச்சுருப்பாப்புல, எட்டி வச்சுட்டு போயிடுவார். பருத்தி வீரனுங்கிற ஒரு திரைப்படம் கனியன் அண்ணனுடைய ஹார்ட் ஒர்க்கும் அவருடைய இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா அந்த படம் முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அந்த படத்துக்கு. அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் அவருக்கு நன்றி சொன்னதில்லை, எந்த மேடையிலையும் சொன்னதில்லை. இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு லைஃப் ஆரம்பித்து வச்ச படம், அதில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அது தாண்டி ஒரு சமுதாயத்தில் இப்போ ராஜமுருகன் சொன்ன மாதிரி அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். எல்லா விஷயத்துலேயும், இப்போ திரைத்துறையிலையும் சரி, எல்லா துறையிலையுமே ஏகப்பட்ட பிரச்சனை மண்டி கிடக்குது. இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுன்னா என்னன்னு தெரியாத இளைஞர்கள், மாடு எருதுனா, ஏன்னா நாங்கள்லாம் 10வது வரைக்கும் தோட்டத்தில் தான் வளர்ந்தோம். எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் விவசாயம்னா என்ன, மாடுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாத இளைஞர்கள் கூட கூடி தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினது அது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக கிடையாது. இங்கே இருந்த அடிமைத்தனம், ஒவ்வொரு விஷயத்துலேயும் தப்பு நடக்கிறத பார்த்து இதில் நம்ம தப்புன்னு கூட சொல்ல முடியலையே அப்படிங்கிறதுல அவங்களுக்கு இந்த 25-30 வருஷமாக இருந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அதை தாண்டி இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரைத்துறை சார்ந்தவங்க போகிறப்ப இவங்க மைலேஜ் தேடுறதுக்கு வராங்க, இவங்க இதுக்கு வந்தால் மைலேஜ் தேட வர்றாங்க, வரலன்னா இதுக்கு கூட வர முடியல, உனக்கு என்ன வேலை இருக்குங்கிறது. ஸோ 2 சைடும் அடிபடுற மாதிரி ஒரு நிலைமையில் திரைத்துறை மாட்டிக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி தாங்கள் சொல்ல வந்த சில பேர் அதனால் அமைதியாக இருந்துடுறாங்க, சில பேர் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சமுத்திரக்கனி அண்ணன் தன்னுடைய சமுதாய பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து அதை வெளிப்படுத்தாமல் இருந்ததே இல்லை. அப்பாங்கிற ஒரு திரைப்படம் நான் தியேட்டரில் பார்க்க முடியல, டிவியில் தான் பார்த்தேன், விஜய் டிவியில். அவ்வளோ ரசித்து அவ்வளோ அழுது அந்த படத்தை பார்த்தோம். அவ்வளோ ஒரு உண்மையான படம். அதே உண்மை தொண்டன் ட்ரெய்லர்லேயும் சாங்ஸ்லேயும் தெரியுது. டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இந்த படம் அமையணும். ஆர்கே நகர் தொகுதியை விட அதிக கலெக்ஷன் இங்கே இந்த படத்துக்கு வரணும். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், எல்லா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் இது மிகப்பெரிய கலெக்ஷன் ஏற்படுத்தணும். இந்த கோபம் விழிப்புணர்வும் எப்படி ஒரு மாற்றத்தை நம்ம ஊரில் ஏற்படுத்த போகுதோ அதே மாதிரி விக்ராந்துக்கும் இந்த படம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ப்ளஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த இயர் நான் விக்ராந்தை வச்சு ஒரு படம் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் விக்ராந்தை பற்றி எனக்கு விஷால் பிரதர் சொல்லியிருக்காரு. அவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். ப்ளஸ் வெளியே கேள்விப்படுறது அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம். டெஃபினட்டாக அவரை அடையாளப்படுத்தினதுக்கு கனியண்ணனுக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இன்று விழாவின் நாயகர்களான ஜஸ்டின் பிரபாகரன் பிரதருக்கும் யுகபாரதி பிரதருக்கும் வாழ்த்துக்கள். அருள்பொய் சார் சொல்கிறப்ப சொன்னார், இப்படி எல்லா விஷயத்துலையும் கூட இருப்பாருன்னு. அந்த நம்பிக்கை 100% எங்களுக்கும் இருக்குது. ஏன்னா அருமையான தலைமையின் கீழ் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன். டெஃபினட்டாக நேற்று எப்பவுமே நடக்காத ஒரு விஷயம் இது. இந்த மேடையில் இந்த டாபிக் ஆரம்பித்தங்காட்டி நான் பகிர்ந்துக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்றைக்கி ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு 65 ப்ரொடியூசரை இன்வைட் பண்ணியிருந்தோம். ஒரு 40 பேர் பக்கம் வந்திருந்தாங்க. நேற்று எல்லார்கிட்டையும் உட்காந்து பைரசி மேட்டர்லேருந்து எல்லா பிரச்சனையும் பேசிகிட்டு இருந்தோம். வியாபார ரீதியாக பிரச்சனைகளை பேசுகிறப்ப இன்றைக்கி 100% எல்லாமே ஃபைனான்ஸ் வாங்கி தான் படம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா பையர்ஸ்னு யாருமே இல்லை. மணிகண்டன் சார் மாதிரி இருக்கிற 1-2 நல்ல பையரும் படம் எடுக்க வந்துட்டாங்க. அதனால் இனிமேல்
எடுக்க தான் முடியும், விற்க முடியாது. ஏன்னா பையர்ஸ் கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். ரேர் ஸ்பீசிஸ் ஆகிட்டு வருது. இந்த சூழ்நிலையில் சரி என்ன பண்ணலாம், 100%மும் ஃபைனான்ஸ் வாங்கி ஒரு படத்தை நம்ம நகர்த்துனா அதனுடைய பாரம் வந்து பெருசாக இருக்கும். இதை எப்படி நாம் வந்து சரி கட்டுறது, எப்படி பையர்ஸை வந்து அவங்க சம்பாதிக்க வைக்கணும், சம்பாதிச்சாதான் இந்த வியாபாரம் கரெக்டாக இருக்குங்கிற மீட்டிங். ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ளே ப்ரொடியூசர் எப்படி அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு பையர்ஸுடைய நலனை குறித்து நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்துச்சு. வெறும் இந்த டாபிக் சம்மந்தமாக பையர்ஸ் வந்து வரணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா இருக்கணும், அவங்களுடைய ரிஸ்க்கை குறைக்கணுங்கிற டிஸ்கஷன் நடந்துச்சு. இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த விஷால் பிரதருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இது எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி, எக்ஸிபிட்டர்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும், டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி, ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினச்சாதான் அந்த விஷயம் மாறும், இல்லாட்டி அந்த விஷயம் மாற போகிறதில்ல. தயவு செஞ்சு நிறையா மீட்டிங்ஸ், இப்போ டியூஸ்டே ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டிங் இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சில நல்ல முடிவுகளை எடுத்து, ஏன்னா இங்கே யார் சம்பாதிக்கிறாங்க, எல்லாருமே கடனில் இருக்காங்க. ப்ரொடியூசர் கடனில் இருக்கான், ஹீரோ கடனில் இருக்கான், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கடனில் இருக்காங்க, எக்ஸிபிட்டர்ஸ் கடனில் இருக்காங்க, எல்லாருமே கடனில் இருக்கிறோம். அப்போ இந்த தொழில் வந்து நல்ல தொழில் இல்லைன்னா இது சூப்பர் தொழில் இது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம தான் தவறு பண்ணிகிட்ருக்கோம். அதை உட்காந்து அதை களைஞ்சிட்டோம்னா இந்த தொழில் வந்து அற்புதமான தொழிலாக மாறிடும். அது பைரசி ஆகட்டும், ஃபைனான்ஸ் பிரச்சனைகள் ஆகட்டும், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனைகள் ஆகட்டும், எக்ஸிபிஷன் பிரச்சனை ஆகட்டும், கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும், சத்தமாக கேட்போம், அதிரடியாக கேட்போம், எல்லாத்தையும் செயல்படுத்துவோம், ஒத்துமையாக இருப்போம். இந்த சினிமா வளரட்டும். நன்றி, வணக்கம். பொதுவாக அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தேன், டீசர் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நிச்சயம் வெற்றி அடையும், நம்ம வெற்றி விழாவில் சந்திக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிற ஒரு ஃபங்க்ஷனாக இது எனக்கு படலை. ஏன்னா இது தொண்டன் அப்படின்றது, சமுத்திரகனிங்கிறது என்னோடய தம்பி. இங்கே வந்துட்டு தம்பி வீராதி வீரன், சூராதி சூரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் விட இந்த சினிமா துறையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக அன்பானவர்கள், ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப நல்லவன், ரொம்ப பரந்த மனப்பான்மை உண்ணவன், எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவன் அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப குறைஞ்ச ஆட்களில் எனக்கு தெரிஞ்சு 1-2 பேரில் எனக்கு இவன் முதல் ஆளாக படுறான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லணும். இப்போ ஐயா பெரியவர் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லினா சமுத்திரகனி படத்துக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு இவன் கூட பழக்க வழக்கம் ஏற்பட்டதுனால எனக்கு வந்த ஒரு பெரிய இம்சை என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும், எந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு தெரியுமே அவரை வர சொல்லுங்கள், ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்கள். ஏன்னா அவன் ஷூட்டிங்கில் இருக்கானோ எங்கே இருக்கிறானோ தெரியல, இல்லை அவர் வரணும். ஏன் வேறு யாராவது நடிகர் அனுப்பட்டுமா? இல்லை அவர் தான் வரணும். ஏன் அவரை மட்டும் கேட்குறீங்க? என்ன, அவர் தான் கொஞ்சம் தரமாக படம் எடுக்கிறாரு, அவர் தான் குழந்தைங்களை வச்சு நல்ல தரமான படங்கள் கொடுக்குறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ரொம்ப பிரியப்படுறாங்க. இப்போ சமீபத்தில் போன மாதம் கூட ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் அங்கே பெரம்பூரில் அங்கே போனால் ஒரு மிக பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்களே பட்டங்கள், அந்த அவங்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு அவனுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா அவனோட நேர்மையான படைப்பு. அது போக அவன் ஒரு படத்துலையும் நான் எப்போவுமே என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன்னு வெளியே சொல்கிறதில்ல. ஒரு படம்னு எடுத்தால் அதில் ஒரு 50 பேர் பயனடையணும், நம்மளோட சேர்த்து அவங்களும் பயனடையணும். அப்படி இல்லைன்னா அந்த படத்தை எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? எவ்வளோ பேர் காத்து கிடக்காங்க டெய்லி ஆஃபீஸ் வாசலில் வந்து நடிப்புக்காக, இல்லை உதவி இயக்குநர்களுக்காக. எல்லாருக்கும் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறது உண்டு. நான் நினைக்கிறேன், கொஞ்சம் செயல்படுத்துகிறேன். ஆனால் இவன் வந்து சமுத்திரகனியை பொறுத்தளவுக்கு முழுக்க அதுதான் தன்னோட முக்கியமான நோக்கமாகவே இருந்து செயல்படுறான். இங்கே நடந்த இந்த ஃபங்க்ஷன், இந்த இதில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கான 2 விஷயம். முதலாவதாக தயாரிப்பாளர் சங்கத்தில் வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். அவங்களும்
எல்லோரும் இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க, வந்து இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆரோக்கியமான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்காக அவங்களுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அது நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஞானவேல் கிளம்பியாச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு தகவல் அனுப்பிச்சிடலாம், கதிரேசன் அனுப்பிடுங்க. இதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான செஞ்சிட்டு இருக்கிற நல்ல காரியங்களில் நான் சொல்கிறேன், விஷாலுக்கும் அந்த குணம் இருக்குது. விக்ராந்த் கொஞ்சம் உன்னை பார்க்கணும்ப்பா, உன்னை எல்லோரும். அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 பேர் சொல்கிறேன். ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் டைரக்டர்னாங்க, ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப பெரியவராக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பார்த்தா ஒரு +2 ஸ்டூடெண்ட்டை வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் நடிச்சிருக்கிற அவன் கஞ்சா கருப்பு, அது தேவையில்லாமல் அறிவுக்கு மீறின ஒரு செயல், ஒரு அடிமுட்டால் அவன் போய் படம் தயாரிக்கணும்னா உனக்குலாம் என்ன தெரியும், நீ படம் தயாரித்த இந்த காசில் விட்டியா, பழையபடி இட்லி கடையை வச்சு போயிட்டியா, இப்போ பழையபடி இட்லி கடைக்கு போனவொன்னே கூட்டு கொண்டு வந்து உனக்கு வாழ்க்கை கொடுக்குறான், இதையாவது வச்சு பொழைச்சிக்க, அதான் உனக்கு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க 2 பேரும், அந்த சுனைனா அந்த அத்தனா 2 பேரும், நீங்கள் தமிழ் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் தமிழ் படங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் பண்ணுறீங்கன்ற உங்கள் 2 பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அது போக ஏகாம்பரம் தெரியும் எனக்கு, ஏற்கனவே பார்த்துருக்குறேன், அவருக்கு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்கம். அப்புறம் தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விக்ராந்தை பற்றி தான் முக்கியமான சொல்ல நான் அதுக்காக கூப்பிட்டேன். நான் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கேன், வேறு யாரும் பேசுகிறத கூட காதை இங்கே கேட்டுட்டு கண்ணு மாத்திரம் இந்த பையனையே தான் பார்த்துட்டு இருக்கு. இவன் ஒரு கிரிக்கெட்டர். ஒருத்தரும் பேசும்போது அவங்க பவுலிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரியே தான் பார்க்குறாங்க, கண் அப்படியே விரித்து பார்த்துட்டு இருக்கேன். அது அந்த லைட்டில் தெளிவாக தெரியுது. இந்த பால் எப்படி வரும், எவ்வளோ ஸ்பீடில் வரும், எவ்வளோ ஸ்பீடில் வந்தால் இது 6ருக்கு எய்ம் பண்ணணுமா இல்லை 4க்கு எய்ம் பண்ணணுமா, இல்லை தலைக்கு வந்துச்சுன்னா தட்டி விட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கிறோமா. ஆனால் வர்ற பால் எல்லாத்தையுமே அடிக்கணுன்ற மாதிரியே எனக்கு கண்ணில் ஒரு ஒளி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த பையனை ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்திருக்கிற போது அவன் வாங்க சேது உட்காருங்க அப்படின்னேன். சார் என் பேர் சேது இல்லை விக்ராந்த் அப்படின்னா. எனக்கு என்ன பதிஞ்சிருச்சுன்னா, சுசீந்திரன் டைரக்ட் பண்ண அந்த பாண்டிய நாடு படத்தில் சேதுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தான் அந்த பையன். எனக்கு அந்த சேதுன்ற கேரக்டராகவே பதிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தான். இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப சத்தியபூர்வமான வார்த்தை, நான் வந்து சமுத்திரக்கனியை பற்றி பேசுகிறது அவன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் நான் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவன் தொண்டன் தான், சினிமாவுக்கு தொண்டன் தான். அவன் சினிமாவுக்கு தொண்டாட்டிக்கிட்டே இருப்பான். அவன் பண்ண ஒன்று தப்பு, ஏதோ படம் பேர் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு சின்ன தவறான ஒரு கேரக்டர் பண்ணான். அதுக்கு நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், உன் மேலே பெரிய மரியாதை இருக்குது ஜனங்களுக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாதானே. நான் என்ன இனிமேல் சத்தியமாக இதோட விட்டுறேன்னா இனிமேல் நான் நல்ல தரமான படமாக நடிக்கிறேன்னா என்ன. சரி நான் அவனை விட்டாது. இந்த பையனை நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் வயசு இல்லை, சின்ன பையன்தான். இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ளே இவன் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்து தமிழ் சினிமாவில் நிற்பான். இதை நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். இதை நான் செய்யலைன்னாலும் வேறு யார் செய்யலைன்னாலும் தானாக வந்து இவனுக்கு அமையும். இவனோட திறமையை தேடி எப்பவுமே என்கிட்ட திறமை இருக்குது, நான் வாய்ப்பை தேடி போகிறேன் அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்குது. வாய்ப்புகள் சில திறமைசாலிகளை தேடி வரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த திறமைசாலியை கண்டிப்பாக தேடி வரும். இவனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக பேசுனாங்க, ரொம்ப நன்றி. முதல்ல சமுத்திரக்கனியில் வந்து இவ்வளோ வருஷமாக எல்லாருமே எனக்கு கேட்குறாங்க, நீ பரவாயில்ல, நீ இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் இன்னும் நடக்கலைனாலும் என்னை முயற்சி பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணனை தயார் பண்ணிட்டார் இந்த படத்தில். அதே மாதிரி சுசி சார் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை வர வச்ச படம் பாண்டிய நாடு. ரொம்ப நன்றி சார், எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. நன்றி. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருப்பவருக்கும் எனக்கு காலை வணக்கம். ஒரு மனிதனுடைய மனசு தான் அவனுடைய படைப்பாக வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்க. மனம்தான் தன்னை இயக்குகிறது.
அதேபோல் இந்த படத்தினுடைய தொண்டனுடைய முதலும் முடிவுமான தம்பி சமுத்திரக்கனி அவர்கள் உயரத்திற்கு மீறிய நல்ல பண்புகள் பெற்றவர். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். வீரம் படத்தில் ஒரு வசனம் வரும், உனக்கு கீழே இருக்கிறவங்களை நீ எப்போதும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு மேலே இருக்கிறவன் அவனை எப்போதுமே சந்தோஷமாக பார்த்துக்குவான். தம்பி சமுத்திரக்கனி தன்னை சார்ந்தவர்களை, தன்னை சுற்றி இருப்பவர்களை, தன்னோடு பல வருட காலங்கள் பயணம் செய்தவர்களை எப்பொழுதுமே அவர்களுடைய நலனின் அக்கறை எடுத்து நல்லவிதமாக வைத்திருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு அவர் நிலையிலிருந்து பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார். ஒரு அற்புதமான இதயம். இது எல்லாருக்கும் வந்து விடுவதல்ல. சில பேர் பேசுவார்கள், செயல்முறையில் பெண்ணுக்கு போய் விடுவார்கள். தம்பி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரசிச்சிட்ருக்கேன். இந்த தொண்டன் படம் என்பது ஒரு மாஸ் ஹீரோ சார்ந்த ஒரு டைட்டில் அல்ல. இது வெகுஜன மக்கள் சார்ந்த ஒரு வார்த்தை. தொண்டன் தலைவர்கள் சில பேர் தான் இருப்பார்கள், ஆனால் தொண்டர்கள் பல கோடி பேர். இது வெகுஜன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கையில் எடுத்து உயிர்ப்பாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதில் ஒரு பர்டிகுலர் வசனம், நல்லது செய்வோம், அது அற்புதமான போதை அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த படம் நிச்சயமாக தம்பி சமுத்திரக்கனியை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்று இது மாதிரியான இன்னும் நல்ல ஒரு விஷயங்கள் நிறைய நெஞ்சில் தேக்கி வச்சிருக்கிறார். அந்த படைப்புகளெல்லாம் அடுத்தடுத்து வெளியில் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் தம்பி விக்ராந்த் அவர்களை பற்றி தம்பி சுசீந்திரன் சொல்வதைப் போல நானும் ஒரு பவுண்டரிலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஆற்றிலேருந்து ஒரு தம்பி அவர் அடையாளம் பிடித்து பாண்டிய நாட்டில் காண்பித்தது போல இந்த படத்தில் அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக அந்த தம்பி போவார் என்பதை நான் பக்கத்திலிருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் முழுக்க அவருடைய திறமை வியாபித்திருக்கிறது. நீர்ப்பறவை படம் நடித்த பொழுதே சுனைனா அவர்களுடைய நடிப்பை பற்றி நான் பார்த்தேன். தம்பி சீனு ராமசாமி அவர்கள் பேசினார்கள். அவருக்கும் அவருடைய திறமையை வெளியே காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை தம்பி சமுத்திரக்கனி இந்த படத்தில் கொடுத்திருக்கிறார். தம்பி கஞ்சா கருப்பு தான் இடையில் எடுத்த ஒரு முடிவு மூலமாக மன சோர்வடைந்து எங்கோ ஒரு மூலையில் கிடந்தான். அவனை தேடி கண்டறிந்து இந்த படத்தில் முழு லெங்த் ஒரு ரோட் கொடுத்து நிச்சயமாக இந்த படத்திலிருந்து தம்பி கஞ்சா கருப்பு மனாமீதி பெற்ற ஒரு பிள்ளையாக வெளியில் வருவான். ஸோ நல்ல விஷயங்கள் நிறையா இந்த படத்தில் இருக்குது. இந்த துண்டன் அடுத்த கட்டத்துக்கு நடத்தி கொண்டதற்காக அவருக்கு தோளோடு தோள் கொடுத்த தம்பி மணிகண்டன் அவர்களையும் வரவேற்று எல்லாமல் இறைவனுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் மலைச்சாமி அம்பலம்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த லாரியில் சவுடு கல் மண் அடிக்கிற லாரி வச்சுருக்கார். அவர் என்னை சந்திக்கிற போதெல்லாம், ஊரில் மதுரையில் சந்திக்கிற போதெல்லாம் என்ன கொம்பான்னு கூப்பிடுவார். என்ன கொம்பா, எப்படி போய்கிட்டு இருக்கு, சினிமா எப்படி போய்கிட்டு இருக்கும்பார். அடுத்த வார்த்தை, ஏப்பா இந்த சமுத்திரக்கனின்னு ஒரு பையன் இருக்கான்ப்பா, அவன் நல்லா நடிக்கிறான்ப்பா, நல்ல படமாக எடுக்கிறான்ப்பா அப்படின்னு என்கிட்ட பார்க்குற போதெல்லாம் சொல்லுவார். இது எந்த இதுனா எனக்கு எதை ஞாபகப்படுத்துன்னு சொன்னால், பீம்சிங் சார் படங்கள், பழைய படங்கள் வந்தது இல்லையா, அந்த காலத்து அந்த பீம்சிங் சார் அந்த படங்கள் வந்து தமிழ் குடும்பங்களில் தமிழ் மக்களிடம் எப்படி போய் சேர்ந்துருந்துச்சோ, அதுபோல் இன்றைக்கி தமிழ் குடும்பங்களின் செல்லப்பிள்ளையா இன்றைக்கி தமிழ் திரையுலகில் வந்து என் பிள்ளை சமுத்திரக்கனி இருக்கிறாப்புல. நான் அந்த படத்தில் நான் இருக்கிறேன் கனிக்கு அப்பாவா. இந்த படத்தில் ஒரு லென்த்தியான டயலாக் பேசியிருக்கிறாப்புல கனி. நாம் தொலைத்து விட்ட, நம்மிடமிருந்து மறைந்து போன, இல்லாமல் போய்விட்ட நாட்டு மாடுகள், ஒரு 77 வகையான நாட்டு மாடுகளின் பெயர்களை தொடர்ந்து பேசுகிறார். முன்னாள் சபாநாயகர் டாக்டர் காளிமுத்து அவர்களுடைய உரை எல்லாரும் பெரும்பாலும் கேட்டிருப்பீங்க. அவர் பேச 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 கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி யாருக்கும் வாய்க்காது, எந்த பேச்சாளருக்கும் பெரும்பாலும் வாய்க்காது. அதுபோல் இந்த கனி இந்த படத்தில் அந்த அதையும் இந்த சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள், தமிழகத்தில் நடந்த ஹைட்ரோ கார்பன்லேருந்து எல்லா விஷயங்களும் இப்படி தொட்டு போகிற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் தமிழில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹீரோ, பெரிய எந்த பெரிய ஹீரோ சொல்லியிருந்தாலுமே சும்மா நீ பில்டப் பண்ணுறானப்பான்னு எவனும் காதலே வாங்க மாட்டான். இன்றைக்கி தான் நிலவரம். ஆனால் கனி பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் இன்னும் ஒரு வார்த்தைக்குமான அந்த சின்ன இடைவெளிக்கு லட்சம் காதுகள், லட்சம் கண்ணுகள் காத்திருக்கு. என்ன சொல்ல போறாப்புல கனி, அடுத்த வார்த்தை என்னன்னு லட்சம் கோடி காதுகளும் கோடி கண்களும் காத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இது என்னன்னா, நல்ல மனசில் இருந்தால் நல்ல இலக்கியம் பிறக்கும்.
என் மனசு சுத்தமாக ஒரு துளி கரைப்பட்டு இருந்தாலும் என் இடத்துல நல்லா எழுத்து வராது. நான் ஆரம்பத்தில் நான் எழுத துவங்கின காலத்துலேருந்து நான் அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். அதுபோல் நல்ல மனசில் இருந்து வந்து இப்படிப்பட்ட ஒரு படைப்புகளை தர முடியும். சுசீந்திரன், இயக்குனர் சுசீந்திரன் சொன்ன மாதிரி உண்மையான இடத்துல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதுபோல் சகல எல்லா பொருத்தங்களும் கூடிய ஒரு தமிழ் இயக்குனர் என் பிள்ளை சமுத்திரக்கனியின் படத்தில் நானும் பங்கு பெற்றிருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகிறது. நன்றி, வணக்கம். தலைவர்கள் மேலே எல்லாம் இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துட்டு தொண்டர்கள் எல்லாம் தலைவனாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தொண்டன் என்கிற ஒரு திரைப்படம். தொண்டன்னா யார் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, தன் கூட இருக்கிறவனை தலைவனாக்கி விட்டு கீழேயே இருக்கக்கூடியவன் தான் தொண்டன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் எல்லாரையும் மேலே உட்கார வச்சுட்டு கீழேயே இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி தான் ஆகச்சிறந்த தொண்டன். அது ஏதோ ஒரு மேடை நாகரிகத்துக்காக அவர் ஓரமாக நிற்கிறாருன்னு இல்லை, அவருடைய இயல்பு, பண்பு, அன்பு எல்லாமே வந்து ஒரு தொண்டனுக்குரிய பண்போடு தான் அவர் நடந்துக்குவார். தொடர்ச்சியாக அவருடைய உன்னை சரணடைந்தல் இருந்து அவரோடு எனக்கு பரிச்சயம் உண்டு. தமிழ் சினிமாவில் பொய் இல்லாமல் இருக்கக்கூடிய மிகச்சிலரில், விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிலரில் ஒரு 5 பேரை கணக்கெடுத்துக்கொண்டால் அதில் அவர் இருப்பார். 4 பேரை கணக்கெடுத்துக்கொண்டால் அவர் இருப்பார். 2 பேரை கணக்கெடுத்துக்கொண்டாலும் அவர் இருப்பார். ஒரே ஒருவர் என்று கணக்கெடுத்தாலும் அவர் இருப்பார். எல்லா பேமெண்ட்டுமே எனக்கு கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ நான் இந்த புகழ்வதற்கு பின்னால் எந்த காரணமும் எதிர்பார்ப்பும் இல்லைங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மேடை இது. இந்த பாடல் எழுதுவது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, சில இயக்குனர்கிட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதில் கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரு பாடல், அந்த பாடலுக்குள் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் என்னவென்று அந்த இயக்குனர் தெளிவாக சொன்னால் அந்த பாடல் எழுதுவது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கனி அவர்களிடம் எழுதுவது என்பது எல்லாத்த விட ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேப்பர் படித்தாலே அவர் படத்துக்கு பாட்டு எழுதிடலாம். ஏன்னா சமூக அக்கறையோட படம் எடுக்கக்கூடிய சில இயக்குனர்களில் அவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானவர். இந்த படத்தை பற்றி நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம், அதற்கெல்லாம் நேரம் இல்லை, இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறது. தம்பி ராஜமுருகன் சொன்னது மாதிரி ஆர்கே நகர் தொகுதியை நிறுத்திடுவாங்க, நம்ம ஏதோ தமிழிசை மாதிரி, பாஜக தமிழிசை மாதிரி அவனும் மேடை தோறும் எதையோ சொல்லிட்டு வந்துடுறான். அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணி ஒருத்தன் எலெக்ஷனை நடத்திட்டு இருக்கானுங்க. தேர்தல் ஆணையம் இல்லை, தேர்தலில் நிற்கிறவனுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறத சொல்கிறேன். இந்த நேரத்தில் தேர்தல் நின்று போயிருந்தாக்கா எவ்வளோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரில. இதை விட பெரிய காமெடி என்னென்னா, அண்ணன் ஞானவேல் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், ஆர்கே நகரை விட கலெக்ஷன் அதிகமாக இருக்கணும்னாரு. எப்போ நடக்கிறது எலெக்ஷனுங்க? கலெக்ஷன்னா யார் கலெக்ஷனு? மக்கள் கலெக்ஷன் ஆகிறதா இல்லை ஜெயித்த பிறகு இவனுங்க பண்ண போகிற கலெக்ஷனா? அந்த கலெக்ஷனை விட அதிகமாக இருக்குன்னாரு. அதனால் இந்த அரசியல் புரிதல் என்பது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இதில் வந்து மாறி இருக்குது. இந்த தொண்டன் படத்தை வந்து ஏறக்குறைய 3/4 காட்சிகளை நான் பார்த்துருக்கிறேன். முழுசாக அவர் காட்டல, இருக்கிற நல்ல காட்சி மட்டும் எனக்கு காட்டல அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, அந்த படத்தில் வந்து இந்த மேலே வந்து ஏரி சொல்லியான் இப்படி ஒவ்வொரு தினசரியில் விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம நாட்டு மாடுகளை பற்றி டெய்லி ஒன்று போட்டிருக்காரு. இவ்வளோ நாட்டு மாடுகள் வந்து நான் ஏறக்குறைய ஒரு 17-18 வருஷமாக சினிமா பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன். எனக்குமே ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு மாட்டை தவிர வேறு எந்த மாடும் தெரியாது. ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 78-80 மாடுகளை பற்றின பெயர்களை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மனப்படமாக சொன்னாரா ஏதாவது அப்படின்னு எனக்கு தெரியல. மேடையில் மனப்படம் தானே, அப்போ மேடையில் அவர் சொல்லுவார். அடுத்த இந்த மாடு இந்த இது பேசும்பொழுது நம்ம மரியாதைக்குரிய தோழர் வேலராமூர்த்தி சொல்லும்போது சொன்னார், காளிமுத்து மேடையில் பேசினா கேட்டுக்கொண்டே இருக்கலான்னு. மேடையில் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய காளிமுத்துவும் சபாநாயகராக இருந்திருக்கிறாரு. பேசினா கேட்கவே முடியாத ஒருத்தர் இப்போ சபாநாயகராக இருக்கிறார். அதனால் இது வந்து ஒரு இவ்வளவு சினிமாவுக்கு வெளியில் பேசக்கூடிய அளவுக்கான ஒரு படமாக இது இருக்கிறது. சினிமாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பேசக்கூடிய ஒரு படமாக இது மாறி இருப்பது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து இந்த மேடை வந்து ரொம்ப நல்ல மேடை அப்படின்னு நான் சொல்வதற்கு காரணம், புதிதாக தொண்டர்களாக இருந்தவர்கள் தலைவர்களாக தயாரிப்பு சங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறோம். அதே மாதிரி தம்பி ராஜமுருகன், தனஞ்சயன் போன்றவர்கள் தேசிய விருது பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய தனிப்பட்ட விருது வந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் வந்து 6வது முறையாக, அவர் 7வது முறையாக வாங்குகிறாரு. இந்த முறை எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருந்ததுனால 6ன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் கிடச்சிருக்கு.
அவர் ஒரு 15-20வது விருது வாங்குற வரைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக. அப்புறம் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகர், அவரை பற்றி சொல்லணும். இது முழுக்க முழுக்க அவருடைய மேடை. ரொம்ப நல்ல இசையமைப்பாளர் தான் நம்ம சொல்ல போகிறோம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒரு பாடலை உள்வாங்கி கொண்டு இசையமைக்கக்கூடிய மிகச்சில இசையமைப்பாளர்களில் அவர் ஒருத்தர். அடுத்த படமும் கூட நான் தான் அவருக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன். இந்த படத்தில் வந்து விவேக் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. நீங்கள் பார்த்த அந்த முதல் பாடல் வந்து அவர் எழுதியிருக்காரு, ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார். தொடர்ச்சியாக கனி அவர்கள் பேப்பர் படிக்கக்கூடிய, புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு இயக்குனராகவே இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அவர் தொண்டராக அல்லாமல் மிக விரைவில் தலைவராவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஞானவேல் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், போராட்டத்துக்கு வந்தால் ஏன் போராட்டத்துக்கு வரலன்னு கேட்குறாங்க, ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாங்க, வரலன்னா ஏன் வரலன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். போராட்டத்துக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே சமூக விரோதிகள் வந்துட்டாங்கன்னு சொல்கிறதான் ஏன் வந்தீங்கன்னு கேட்குறோமே தவிர போராட்டத்திற்கு வர வேண்டாம் என்று சினிமாக்காரர்களை எப்போதும் இந்த மக்கள் கேட்டதில்லை. இங்கே போராடி வந்தவர்கள் தான் எம்ஜிஆரும், இங்கே போராடி வந்தவர் தான் கருணாநிதியும், இங்கே போராடி வந்தவர்கள் தான் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். இப்போது போராடுவதற்கு தலைவர்களை விட தொண்டர்கள் தேவைப்படுகிறார்கள். தொண்டனுக்கு என் வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நட்பின் அடையாளம்னு சொன்னோம்னா சமுத்திரன் சார் சொல்லலாம். ஏன்னா ஆடுகளம் படத்துக்கெலாம் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணார். அந்த நட்பின் அடையாளம் தான் இன்றைக்கி மேடையில் எல்லாருமே இருக்கிறாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பெரிய போராளி, அவரோட பெரிய இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். நான் ரொம்ப கொஞ்சம் பழக்கலை வெற்றி தான் எனக்கு அப்பப்போ சொல்லுவாப்பில். எந்த நிலையிலையும் அவர் தோன்ற மாட்டார். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அவர் டயட் பண்ணும்போதும் சரி, பியூஎஸும் சரி, எதையுமே ஒரு சந்தோஷமாக எடுத்து பண்ணக்கூடியவர் வந்து. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கணும். எந்த கதை இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அழுத்தமான ஒரு கதையை வந்து சமுத்திரமணி சார் வைப்பார். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாருமே அட்மிட் ஆகும், ரொம்ப ஐசியூவில் போயிட்டு எட்ஜுக்கு போயிட்டு திரும்ப வருவோம். அப்போ வந்து கையெடுத்து கும்பிட்றது ஒரே ஒருத்தர் தான் வந்து ஒரு மனிதன். இறைவனுக்கு பிறகு கும்பிடுறது டாக்டர் தான். அப்படி ஒரு உயிருங்கிற ஒரு இதை வச்சு ஒரு விஷயம் ஆம்புலன்ஸை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அதில் ஒரு அழுத்தமான கதை இருக்கும். இந்த படம் சமுத்திரமணி சார் அவர்களுக்கும் நண்பர் விக்ராந்த் வந்து சின்ன வயசுன்னு தெரியும், அவங்க அம்மா ப்ரொடியூசர் தான் ஆக்சுவலாக. அவருக்கும் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுக்கும் இந்த படம் பெரிய அங்கீகாரமாக இருக்கணும். அல்வை சார் சொன்னார், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒத்துழைப்போம் அப்படிம்பாரு. கண்டிப்பாக நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக தான் இருப்போம்னு உங்கள் கூட எப்போவுமே இருப்போம். இப்போ ஒரு வாரம் காலமாக பார்த்தீங்கன்னா ஹீரோ விஷால் சாரை பற்றி சொல்லணும்னா டோட்டலாக ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஹீரோங்கிறது பேசுறதே கிடையாது. சார் எல்லாருமே நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், என்னென்ன சொல்லுங்கள். நேற்று நானவர் சொன்ன மாதிரி எல்லோரும் மீட்டிங் உட்காந்து பேசும்போது கூட சார் எந்தெந்த செக்டர்ஸ்க்கு எப்படி பண்ணலாம். இன்றைக்கி நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துலேருந்து 15 ப்ரொடியூசர்ஸ் கூட கரண்டில் படம் பண்ண கிடையாது, இன்க்ளூடிங் என்ன வரைக்கும். என்ன ஸோ ஏதோ ஒரு செக்டர்ஸுக்கு படம் போகுது, யாருமே ஹாப்பியாக கிடையாது. அப்படி ரொம்ப நல்ல டிஸ்கஷன். உண்மையிலேயே வந்து காலையில் ஷூட்டிங்னா வந்து நம்ம ஹீரோக்களுக்குலாம் வந்து முன்னாடி சொல்லி ப்ரொடக்ஷன் சொல்லிப்பா சீக்கிரம் எழுப்பிடுங்கப்பா 9 மணி கால்ச்சின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு ப்ரோக்ராம் சொல்கிறாங்க, சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, கொஞ்சம் நிறைய ஒர்க்குகள் இருக்குது. இப்படி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து ஆல்பனி சொன்ன மாதிரி எல்லாமே இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் சேர்ந்து போராடுவோம். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி வணக்கங்கள். அப்புறம் மேடையில் வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி. எங்களோட அழைப்பை ஏற்று வந்திருக்க அவங்க எல்லாத்துக்குமே நன்றி. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கனி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். என்னென்னா என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துறேன், என் மேலே முழுசாக நம்பி நான் ப்ராஜெக்ட் எண்டு வரைக்கும். ஸோ அதுதான் என்னை இவ்வளோதும் கொண்டு வந்துச்சு. ஆர்ஆர் முடிகிற வரைக்கும் நல்ல என்கரேஜ், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க கடைசி வரைக்கும். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வசந்தரா ப்ரொடக்ஷன் மணிகண்டன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஸ்டான்லி சார், டைரக்டர் ஸ்டான்லி சார், மூர்த்தி சார், அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சாம் சார், ஷாஜகான் சார், சந்திரன் சார், மோகன் சார், அப்புறம் எல்லா ஏடிஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். லிரிசிஸ்ட் யுகபாரதி சார், அப்புறம் விவேக். யுகபாரதி சாரை பற்றி சொல்லணுன்னா இதில் இப்போ அவர் சொன்னதுக்காண்டி சொல்லலை. யுகபாரதி சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சாங் இருக்குது, ஒரு ஆர்ஆரில் கனி சார் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கு. அது வந்து படம் பார்க்குறப்ப நான் உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது, இங்கே ஒரு சாங் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து விஷுவல் பார்த்து தான் யுகபாரதி சார் லிரிக்ஸ் எழுதுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அந்த இந்த ஆல்பத்தில். அது வந்து அதுக்கு மேலே அதை எழுத முடியுமான்னு தெரில, அந்த கதைக்கும் அந்த இசைக்கும். அவர் அந்த லிரிக்ஸ் எழுதுனதுக்கப்புறம் தான் டியூன் பண்ணோம். அந்த சாங் தான் எனக்கு இந்த ஆல்பத்தில் பிடிச்சது. தேங்க்ஸ் சார் அந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு. அப்புறம் விவேக் அவர் அடியலுக்கு அப்புறம் நான் திருப்பியும் இந்த ஆல்பத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா பாடல்களுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் சிங்கர்ஸ் எல்லாத்துக்குமே ஷியான் டோல்டன், பிரதீப், திவாகர் வந்திருக்காரு, பிரசாந்தினி, வைக்கம் விஜயலட்சுமி, தயா பிஜுபால், அப்புறம்
ஆல் மியூசிஷியன்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய தேங்க்ஸ். யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் கமல் அவர்களுக்கு 3 தகப்பனார்கள். கமல்ஹாசன் மாதிரி ஒரு கோபக்காரர் நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் அன்பாக சொல்கிறது சாரு அண்ணா, அதட்டி சொல்கிறது சந்திரண்ணா. இப்போ வர ஆர்டிஸ்ட்டுங்களை கம்பேர் பண்ணால் கூட அவங்க வச்சுருக்கிற பணம் கூட என்னுடைய நண்பர் கமல்ஹாசன் பணம் வச்சுக்கல அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம்.